வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாங்கள் கேர்மாலம் ரோட்டில் போயிட்டுருக்கிற கடம்பூர் டு கேர்மாலம் ரோட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமையை பார்த்தா. காட்டெருமை வந்து ரொம்ப பெரிய காட்டெருமை, பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது மறுபடியும் திரும்ப ரிட்டன் போய் மறுபடியும் பார்த்துருன்னு சொல்லிட்டு உடனே வண்டி திருப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த இடத்துல பார்த்தா காட்டெருமை வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்குறக்கு அப்படியேங்கப்பா கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அது நாங்கள் போயிட்டு முன்னாடி போகிறப்போ கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் லைட்டு நாங்கள் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டெருமை மறுபடியும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா பயங்கரமாக பெருசாக ரொம்ப கொம்போடு பெரிய கொம்போடு பயங்கரமாக பார்க்குறக்கு பார்த்தா. இது நம்ம வீட்டில் இருக்கிற எருமைக்கும் இதுக்கும் பார்த்தா காட்டெருமை பாருங்கள் நல்லா தெரியுது. சரியான காட்டெருமை வந்து முட்டிருங்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய காட்டெருமை. அது பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே இந்த மரத்து சந்தில் நாங்கள் முன்னாடியே ரோட்லேயே நின்றுருந்தது. இது வந்து அதுக்கப்புறம் டப்புன்னு எங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அங்கேருந்து எங்களை முறைச்சிட்டே சத்தியமங்கலம் வனப்பகுதி இதில் கடம்பூர்லேருந்து கடம்பூர்லேருந்து கேர்மாலம் செக் போஸ்ட் போகிற வழியில் லைட்டாக நடந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் கேர்மாலம் வந்து கேர்மாலத்துலேருந்து மறுபடியும் திரும்பவும் இங்கே அதாவது திம்பம் டு பிள்ளைகள் ரோட்டில் நாங்கள் திம்பம் போகிற வழியில் போனோம். திம்பம் போகிற வழியில் போகிறப்போ அங்கே ஒரு காட்டெருமை பார்த்தா. அதை விட பெரிய காட்டெருமை அது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த காட்டெருமை பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக இருக்குது. அது முன்னாடி ரோட்டு மேலேயே நின்றுருந்தது. தார் ரோடு ஒட்டியே பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ பார்க்குறீங்க பாருங்க, அதுதான் இந்த காட்டெருமை பெரிய காட்டெருமை. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதை விட ரொம்பவுமே பெருசுது இந்த காட்டெருமை. வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். ஆனால் அந்த பக்கமே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதை விட ரொம்பவுமே பெருசு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரே நாளில் 2 காட்டெருமை எனக்கு பார்த்தோம். பெரிய காட்டெருமை வந்து அதாவது கேர்மாலம் செக் போஸ்ட்லேருந்து திம்பம் வர வழியில் அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்தோம். அதான் இப்போ பார்த்துட்டு அப்படி லைட்டாக மேலே ஏறுது. நம்ம பார்த்துட்டு உள்ளே போகுதா நம்மளை பார்க்க கிடையாது. அது அப்படியே மேய்ஞ்சி வனவிலங்குகளை பார்க்குறதே ஒரே சந்தோஷம். ஏன்னா அது வந்து நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். சின்ன வயசுலேருந்து நம்ம அதை பார்க்கலான்னு ஏங்கி இருப்போம். அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. எங்களோட லாஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.